ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிசி வேலை பாத் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கிளாஸ் அரிசி, அரை கிளாஸ் துவரம்பருப்பு, இது நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். கொஞ்சோண்டு புளியும் ஊற வச்சுக்கலாம். இப்போ பிசி வேலை பாத்துக்கு தேவையான காய்கறிகள்லாம் கட் பண்ணிட்டு வந்துடலாம். அரிசி கழுவி ஊற வச்சாச்சு. இப்போ குக்கரில் அரிசி பருப்பு போட்டலாம். ஒரு அரிசி பருப்பு, பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு பிசி வேலை பார்த்து போட்டு போகிறேன். நான் கூட இருந்தாலும் சேர்த்துக்கலாம், கேப்சிகம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் வாஷ் பண்ணிட்டு இதில் போட்டலாம். அதனால இதில் போட்டலாம். 2 தக்காளி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மஞ்சள், ஒரு ஸ்பூன் மஞ்சள், கொஞ்சம் மிளகு, உப்பு, தேவையான உப்பு. 1.5 கிளாஸ் அரிசிக்கு 6 கிளாஸ் தண்ணி வைப்பேன். மூணு 4 விசில் வர வரைக்கும் விடலாம். நான் 3 விசில் விட நீங்கள் 4 விசில் விட்டுலாம். பிசிவேலை தாளிக்கு வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பூண்டு, சீரகம், புளிக்கரைசல், கொத்தமல்லி, கொஞ்சம் முட்டை, ஒரு சின்ன கடாய் வச்சுட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு முட்டையை கொஞ்சம் வறுத்துக்கலாம். முட்டையை வறுத்துக்காக நெய் ஊற்றினேன், லாஸ்ட்டாக ஊற்றினேன். முட்டையை எடுத்துக்கலாம் பிளேட்டில். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு போட்டு நல்லா வந்து பிசி வேலை போட்டு எம்ஜிஆர் பிசி வேலை போட்டு என் பக்கத்தில் போகிறேன். அதனால் வந்து நல்லா ப்ரௌனாக வர மாட்டேங்குது பிசி வேலை. இப்போ பிசி வேலை போட்டு போட்டோம். கொஞ்ச நேரம் கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் புளி தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக்காக வர வைக்க பார்க்கலாம். கொதிக்கிட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் போட்டோம். விசில் வச்சு எடுக்கலாம். பாத் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். பிசி வேலை பாத் ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சாப்பிட்லாம். சிஸ்டர்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.